டுடே என்ன பார்க்க போகணும்னா 12th மேக்ஸில் சாப்டர் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தோன்னா டாபிக்ஸ் இருக்குது. வட்டம், சரியா, பரவளையம், நீள்வட்டம், அதிவிவர வளையம், 4 டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்ஸ் முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? அதை எடுத்தோடனே 5.5 பயிற்சி. என்னது? 5.5. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பயிற்சி 5.5. ஃபஸ்ட்டு ஒரு பாலம் முதல் சம்மு. இதில் 10 சம்மு இருக்கும்ப்பா. 1 2 3 4 எத்தனை, இதில் 10 சம்மு இருக்கும். இந்த 10 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாமும் கம்பல்சரி இருந்த ஒரு கொஷின் வரும். சரிங்களா? இந்த 10 கொஷினில் போன வருஷம் பார்த்தோன்னா 2024 இந்த கொஷின் கேட்டாங்க. இது வரைக்கும் கேட்டிருக்க கொஷினில் வந்து 2024 ஸ்டார் போடுறான் பாருங்கள். இது வரைக்கும் கேட்ட கொஷின்லாம். சரிங்களா? இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நீரூற்று கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, தரை மட்டத்தில் பைப்பு, தரைமட்ட உயரத்திலிருந்து ஒரு தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட, அது 7.5 உயரத்தில் நீரூற்று, சரிங்க, தண்ணி ஊற்றுது, அந்த மாதிரி குழாயிலேருந்து அது ராக்கெட் சம்மு, இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் தொலைநோக்கி 5.41, கடலோர கப்பல், கிட்னி நீள்வட்டம் சமம் கிட்னி 5.39, 5.37, சூரியன், அதுக்கப்புறம் கான்கிரீட் பிரிட்ஜ் 5.33, 5.31. இந்த இயர் பார்த்தோன்னா 5.31 தான் கொஷின் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. சரிங்களா? இந்த கொஷின் பார்த்துங்க. 5.31, 5.32, 33, 5.37, 5.39, 5.40, 5.41. சரிங்களா? இதில் ஒவ்வொரு சமயம் நம்ம ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஒரு பரவளையம் எத்தனை அடினா 10 அடி ஹைட் இருக்கான்ப்பா. இப்போ டயக்ராம் சிம்பிளாக சொல்கிறேன். டயக்ராம் படம் ஃபார்முலா ஆன்சர். பரவளையம்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஒரு பரவளையம் பரவளைய வளைவில் உள்ளது, மையத்திலிருந்து பரவளைய வளைவில் உள்ளது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. எக்ஸு ஒய். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ப்பா, ஒரு பரவளைய வளைவில் உள்ளது. பரவளையம் என்ன ஃபார்முலா? படம் வந்து எப்படி இருக்குது? கீழே இருக்குது. கீழே இருந்தானே அது x² = -4ay. சரியா? டல்லர்ஸ்க்கு அட்லீஸ்ட் படம் ஃபார்முலா ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரியா? பரவளைய வடிவில் உள்ளதா? அதோட ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர். இருபுறமும் அதன் அடிப்பகுதி எத்தனை? மொத்த அகலம் வந்து எவ்வளோ? 30 மீட்டர். சரியா? அப்போ இந்தாண்ட 15, இந்தாண்ட 15. சரிங்களா? அவன் என்ன கேட்குறான்னா, கீழே இருந்த மையத்திலேருந்து 6 மீட்டர் உயரத்தில் இதோட ஹைட்டு கேட்குறான். அதாவது 6, -y1 என்ன கொடுத்துருக்க பாயிண்ட்னா -10, -15. சரியா? இதான் ஒன்றுன்றா. ஃபஸ்ட்டு எப்பவுமே தெரிஞ்ச பாயிண்ட்டை முதல்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தெரியாத பாயிண்ட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உயரம் = 8.4 சம்திங் வரும். 8.4 வரும்ப்பா. சரியா? செகண்ட் ஒரு 4 வழிச்சாலைன்னு வச்சுக்கேன். இது வந்து நீள்வட்ட சம். சரியா? இது நீள்வட்டம் எப்படி கொடுத்துருவான்னு பாருங்கள். ஒரு நீள்வட்ட வடிவில். சரியா? கொடுத்து அப்போ நீள்வட்டம்னு சமன்பாடு. சரியா? நீள்வட்டம் வந்து x² + y² x² / a² y² b² என்னது? 1. இதான் நீள்வட்ட சமன்பாடு. சரியா? நெக்ஸ்ட் நீரூற்றும் ஃபஸ்ட் சம் மாடல் தான்ப்பா. சரி, இது என்ன கேட்டுருவோம்? நீரூற்று அதோட அதிகபட்ச தூரம் என்ன வச்சுக்கோங்க, ஹைட் 4 இருக்கும். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர் கழிச்சுவாங்க. இதுவும் அதே மாதிரி சேம் டயக்ராம் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பொறியாளர். இங்கே 1.2 இருக்குது. ஃபஸ்ட்டுனது என்ன சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இது வந்து பரவளையம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு செயற்கைக்கோள் சம் பாருங்கப்பா. இது எப்படி இருக்குன்னா, இப்படி செயற்கைக்கோள் இருக்கும்டா. சரியா? அதாவது
ஒரு பொறியாளர் ஒரு குறுக்கு வெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். ஏற்பியின் மேல் பக்கத்தில் 5 மீட்டராகவும் அகலம், சரியா, முனையிலிருந்து குவியம் 1.2, சரியா, முனையிலிருந்து குவியம் இதான் குவியம்னு வச்சுக்கேன், அது 1.2, அது ஏ ஈக்குவல் எவ்வளோ 1.2. இது லெஃப்ட் சைடா ரைட் சைடா, அது இடதுபுறமா வலதுபுறம் திறப்புடையது. அப்போ y² = 4ax, ஏவோட வேல்யூ 1.2 சப்ஸ்டிட் பண்ணு. y² = 4 × 1.2 x. அப்போ y² ஒரு 4 4 4 2 8 4.8 x ஃபஸ்ட் சம்முக்கான ஆன்சர், சரியா. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தொங்கும் பாலம் சம்மு. தொங்கும் பாலம்னா என்னென்னா, ஒரு பாலம் வந்து எத்தனை அடி, 60 அடி அகலம், 16 அடி ஹைட் இருக்குது. அதில் ஒரு லேயராக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒயர் மாதிரி வருது. அதில் பார்த்தோன்னா இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்திங்களா, ஒரு ரோப்பு 2 ரோப்பு 3 ரோப்பு, அந்த மாதிரி இந்தாண்டு 3 ரோப்பு இந்தாண்டு 3 ரோப்பு 4 ரோப்புன்னு வச்சுக்கேன். இது சென்டரில் இருக்கிற ரோப்போட இது வந்து ஹைட்டு. அப்போ அந்த ஹைட்டு எத்தனை 3 மீட்டர்னால் இதோட வந்து நம்ம கட் பண்ணிக்கங்க, மீதி இருக்கும் 13 மீட்டர்னு இருக்கும், சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் 2 கம்பிகளின் உயரம் கேட்டிருப்பாங்க. செங்குத்து கம்பி வடங்கள், அதாவது ஒரு தொங்கும் பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதி பரவளையம் கம்பி வடிவம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. செங்குத்து கம்பி வடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி, ஒவ்வொன்றிற்கும் சரியா 6 மீட்டர் இடைவெளி அமைக்கப்பட்டுள்ளது. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து, சரியா, முனையிலிருந்து இதை முனைன்னு வச்சுக்கோங்க, முதல் இதோட இது அது என்னென்னா பாருங்க, 6,y1 இது கொடுத்துருக்காங்க பாரு, 6,y1 நெக்ஸ்ட் இது அடுத்த 6னா 12,y2. அதுக்கு சிம்பிளாக ஆன்சர் ஞாபகம் வச்சிங்கன்னா, 6ஆவது படிக்கும்போது 352, அதாவது 3.52, 12வது படிக்கும்போது 508, இப்போ 5.08, இதெல்லாம் ஆன்சர், சரியா. படம் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க, சரிங்களா. கொடுக்கலாலும் இந்த மாதிரி தான் படம் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு அணு உலை, நியூக்ளியர் பாம்பு, இதுவும் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் பாம்பு சம்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏணி தடின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா. ராடுன்னு இங்கிலீஷில் வரும், ROD ராட், அதில் வரும். நெக்ஸ்ட்டு பைப்பு, குழாய் பைப்புனா தண்ணி திருவணும்ல, 3v3 ஆன்சர், சரியா. திரிவி ஈ கேட்டிருப்பாங்க, சரியா. திரிவி 3 சரியா, இதோட ஆன்சர். குழாய் பைப்புனா திரிவி 3, சரியா, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கூட ஆன்சர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஒரு மார்க் எடுக்கலாம்ல. ராக்கெட் பார்த்தோன்னா வச்சுங்களேன், ராக்கெட்டும் அதே மாதிரி தான், பறந்து போய் மேலேருந்து கீழே வரும், சரியா. அதோட அகலம் வந்து பார்த்தோன்னா 12 மீட்டர் சொல்லியிருப்பாங்க, ஹைட்டு வந்து 4 மீட்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா அதோடைய எரி கோணம் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கு என்னென்னா அதோட ஆன்சர்ஸ் பார்த்தோன்னா வச்சுக்கேன், θ = tan - 4/3, சரியா, 4/3, θ = tan - 4/3. அதுக்கப்புறம் வெடி சத்தம் சம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொலைநோக்கி சம்மு, கப்பல் படை சம்மு. திரும்ப சொல்கிறேன், டல்லாக இருக்கவங்க இதில் அதிகபட்சம் ஒரு 14-15 சம்ஸ் தான் இருக்கும், தெளிவாக பார்த்துங்க. பயிற்சி இருக்க 10 சம் தெளிவாக பார்த்துங்க. 5.41, 5.40, 5.39, 5.37, 5.33, 5.32, 5.31, கண்டிப்பாக 5.31 பார்த்துருப்போங்க, 5.33 பார்த்துருப்போங்க. கம்பல்சரி 2 சான்ஸ் வரத்துக்கு இருக்குது, சரிங்களா. இதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இந்த ஏரியாவில். இன்னும் எக்ஸ்ட்ரா என்னால் படிக்க முடியும் சார் அப்படின்றவங்க 5.2ல், அதாவது முனைகள் குவியங்கள் இயக்குவரை, இந்த இது சமன்பாடு 1, அதாவது பயிற்சி 5.2ல் 8ல் 5 6, அதுக்கப்புறம் 5.26, 5.23, 5.22, 5.25 கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, கம்பல்சரி சான்ஸ் இருக்குது. 5.19. தேங்க்யூ.